ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சிசல்ஸில் அவங்கவுங்க வீட்டில் தோட்டத்தில் என்னென்ன காய்கறி எப்படி சொந்தமாக அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுற காய்கறியெல்லாம் அவங்களே பயிர் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். இதில் வேர்க்கடலாம் பயிர் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அந்த இது பயிர் பண்ணியிருக்காங்க. எப்படி அழகாக மண்ணை வந்து ஒரு முட்டை குமிச்சு அதில் வந்து செடி வச்சுருக்காங்க. சோளம்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க. சோளம்லாம் போட்டிருக்காங்க. நிறையா சோளம், கத்திரிக்காயெல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வச்சு நல்லா மண்ணெல்லாம் குமிச்சு வச்சு தென்னை மட்டையை வச்சு சுண்டைக்காய் வச்சுருக்காங்க. சுண்டைக்காயெல்லாம் வச்சுருக்காங்க. பப்பாளி பழம் தான் நிறையா வச்சுருக்காங்க. இது வந்து வெண்டைக்காயெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளார போய் பார்த்தா வேறு என்ன வச்சுருக்காங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு நட்டு வச்சுருக்காங்க. மரவள்ளிக்கிழங்கு அப்படியே அவங்க சொந்தமாக அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது பொருள்லாம் அவங்களே அவங்க வீட்டில் பயிர் பண்ணி வச்சுருக்காங்க. தோட்டத்தில் நிறையா காய்கறிலாம் பயிர் பண்ணியிருக்காங்க. பேஷன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. பேஷன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க. பைனாப்பிள் செடிலாம் வச்சுருக்காங்க. பைனாப்பிள்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு வீட்டு தோட்டத்தில் கோழிலாம் வச்சுருக்காங்க. கோழிலாம் நிறையா இருக்குது. கூண்டுக்குள்ளார கோழி முட்டையெல்லாம் விட்டு குஞ்செல்லாம் பொறிச்சு கூண்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த கோழி கூண்டு. இது கோழி ஒன்று வெளியில் நிற்கிது பாருங்கள், செவல் கோழி, ஒன்று பொட்டை கோழிலாம். அந்த தோட்டத்திலே அதுவே மேய்ஞ்சி அப்படியே அதுவே இறையெல்லாம் தேடி அதுவே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. வாழை மரம் பயிர் பண்ணியிருக்காங்க. பச்சை வாழைப்பழம்னு சொல்லுவோம்ல, பச்சை வாழைப்பழம் பயிர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் பச்சை வாழைப்பழமே இப்போ கிடையாது. ஏதோ வேறு பழம், ஏதோ மோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில 8 தோட்டத்தில் பச்சை வாழைப்பழம்லாம் நிறையா போட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி நிறையா தார் விட்ருக்கு பச்சை வாழைப்பழம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லிலாம் நிறையா போட்டிருக்காங்க. சில்லி நிறையா பயிர் பண்ணியிருக்காங்க சொந்தமாக. எலியெல்லாம் கூண்டில் வச்சு அடைச்சிருக்காங்க. எலியெல்லாம் வளர்க்குறாங்க. இது வந்து வெள்ளை எலி மாரி தெரியுது. இது என்னங்க அப்படின்னு கேட்டால், இது ஏதோ பன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இது குட்டி பன்னி ரகத்தில் சேர்ந்தது இது அப்படின்னு சொல்கிறாங்க. கூண்டில் அடைச்சி வளர்த்துட்ருக்காங்க. அப்படியே போய் பார்த்தோம்னா ஏதோ ஃப்ரூட்ஸ் ஒன்று மரத்தில் காய்ச்சிருக்கு. என்ன ஃப்ரூட்ஸ்னு பார்த்தா ஏதோ கஸ்டர்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியோவில் இது வந்து சாப்போட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் வந்து மாரி இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது வந்து கஸ்டர்ட் ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.